டே 2ல இருக்கும். 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் டே 2ல இருக்கும். நேத்தி டே 1ல என்ன பார்த்தோம்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக் ரெக்வயர்மெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வேர்பும். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அதில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம். நேற்று அதில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தேன் தெரியுமா? நிறைய பேர் டாஸ்கில் ஆன்சர்ஸ் கரெக்டாக தான், டாஸ்கோடைய ஆன்சர் கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க. டஸ் சீதா ஈட்? சீதா வந்து சாப்பிட்றாளா, சீதா சாப்பிடுகிறாளா அப்படின்னு. இப்போ இதோடைய ஆன்சர் பார்த்துடலாமா? ஆமாம் சாப்பிட்றா அப்படின்னா எஸ் சீதா. சீதா வந்திருக்கு. அப்போ இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். பக்கத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? வேர்ப் கூட எஸ் சேர்த்துப்போம் இல்லையா? வெரி குட். அப்போ எஸ் சீதா ஈட்ஸ், அவ்வளோதான். இல்லை சீதா சாப்பிடல அப்படின்னா இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? டஸ் நாட் தானே. ஸோ அப்போ நோ சீதா டஸ் நாட் ஈட், அவ்வளோதான். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கேள்வியும் கேட்டுட்டோம், அதுக்கு வந்து பதிலும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ என்ன விளையாடுற, எங்க விளையாடுற, என்ன பண்ற, நீ என்ன சாப்பிடுற, எங்க இருக்கிற, அதே மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கேள்வி கேட்போம்ல. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஸ்போக்கன்ல அதிகமாக தேவைப்படும். அதையும் ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? வாட். வாட் அப்படின்னா என்ன. அடுத்து எங்கேன்னு கேட்போம்ல, அதுக்கு இது எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம சும்மா அப்படியே எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். எங்கே. தென் அதுக்கப்புறமா எப்பொழுது, அதுக்கு வென். டெக்ஸ்ட் எல்லாம் கிளியரா இருக்கா, விசிபிளா இருக்கா உங்களுக்கு? எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென். தென் அதுக்கப்புறம் பாருங்க விச் அப்படின்னு கேட்போம்ல. விச் அப்படின்னா என்ன? எந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் விச் அப்படின்னா. தென் அடுத்து எப்படி. எப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எப்படி, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஹவு. தென் அதுக்கப்புறம் யாருடைய அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? ஹூஸ். அடுத்து யாரை அப்படின்னு கேட்போம்ல. யார் இல்ல யாரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? தெரியுமா இதுக்கு ஆன்சர்? யாரை அப்படின்னா வெரி குட், கரெக்ட் தான். யாரை அப்படின்னா ஹூம். நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். யார் அப்படின்னா ஹூ. எவ்வளோ கொஸ்டின்ஸ் பாருங்க. என்ன, எங்கே, எப்பொழுது, எந்த, எப்படி, யாருடைய, யாரை, யார், எவ்வளோ பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க. தென் வந்து யாருடன் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம எப்படி கேட்கலாம்? யாருடன். வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி கேட்கலாம்? யாருக்கு. யாருக்காக. யாருக்காக. ஆன்சர் தெரியுமா? யாருடன், யாருக்கு, யாருக்காக, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். பேசும்போதும் நீங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னாலும் இதோடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். வித் ஹூம்னா யாருடன், டு ஹூம் யாருக்கு, ஃபார் ஹூம் யாருக்காக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து அப்படின்னு கேட்பாங்கல்ல. எங்கிருந்து, அதை நம்ம எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எங்கேன்னா வேர் அப்படின்னு கேட்டுருவீங்க. எங்கிருந்து, எங்கே இருந்து, அதை எப்படி கேட்பீங்க? ஃப்ரம் வேர்.
ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கிருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கிருந்து அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து யாரிடம் இருந்து யாரிடம் அப்படின்னா ஹூம, யார் அப்படின்னா நம்ம வந்து ஹூ யூஸ் பண்ணுவோம். யாரிடம் இருந்து அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த ஃப்ரம் வேர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அதோடைய ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். யாரிடம் இருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் வேர்ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் வேணா ஒரு க்ளூ ஒண்ணு குடுக்குறேன். இத தான் யூஸ் பண்ணுவோம். யாரிடமிருந்து, ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம். நம்ம ரொம்ப கேஷுவலா படிப்போம், ஜாலியா படிப்போம். ரொம்ப அப்படியே சீரியஸா அப்படியே காம்ப்ளிகேட் ஆக்கிட்டுலாம் படிக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். உங்களுக்கு நெறைய வெக்காபுலரி தெரியும். ஈஸியான நெறைய வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு நாளைக்கு 1 ஹவர் படிச்சுட்டு, ஒரு 4 நாள் எதுவுமே படிக்காம, திருப்பி ஒரு 1 ஹவர் ஹார்ட் ஒர்க் பண்றதுங்கிறது வேஸ்ட். நீங்க அப்படி செய்யாதீங்க. 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும், கன்டினியூஸா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அதோடைய அவுட்புட்டே வேற மாதிரி இருக்கும். அந்த கன்டினியூஸ் பிராக்டிஸ்க்கு தான் இங்க வந்து மதிப்பு ஜாஸ்தி. அது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம ரிலாக்ஸ்டா படிப்போம். இங்க வந்து ஹார்ட் ஒர்க்கே தேவையில்ல. ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கா இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு எப்படி ஆன்சர் ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்ப்போமா? ஓகே. இப்போ நம்ம வந்து நெறைய இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல. என்ன, எங்கே, எப்படி, யாருடைய அப்படிங்கிற மாரிலாம். இப்போ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவோமா? அ "நீ அங்க என்ன விளையாடுற? என்ன விளையாடுற?" எப்படி கேட்பீங்க? என்ன? வாட்? நீ என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க? யூ யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல நல்லாவே தெரியும். ஐ, வி, யூ, தே வருதுன்னா என்ன சப்போர்ட்டிங் வெர்ப் யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வாட் டூ யூ விளையாடுறதல் அப்படிங்கிறதுக்கு என்ன வெர்ப்? ப்ளே. வாட் டூ யூ ப்ளே அப்படின்னா என்ன விளையாடுற அப்படின்னு அர்த்தம். அங்கேன்னா வேணா நீங்க தேர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட் டூ யூ ப்ளே தேர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் குடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஹாக்கி விளையாடுறேன். எப்படி? சப்ஜெக்ட், வெர்ப் இல்லையா? ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பேசிக்கா சப்ஜெக்ட்டும், வெர்பும் பிரசன்ட் டென்ஸ் பொறுத்தவரைக்கும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். நான், ஐ விளையாடுறேன். ப்ளே, வெர்ப். ஸோ சப்ஜெக்ட், வெர்ப். என்ன விளையாடுறேன்? ஹாக்கி விளையாடுறேன். ஐ ப்ளே ஹாக்கி. ஓகேவா? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறீங்க. எங்க விளையாடுற? அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே என்ன பண்ணுவீங்க? எங்கே? வேர் இல்லையா? கரெக்ட்டா தான் சொல்றீங்க. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. வேர். எங்க விளையாடுற? நீ எங்க விளையாடுற? அகைன் நீ வருது. அப்ப யூ. அப்ப என்ன சப்ஜெக்ட் வரும்? என்ன சப்போர்ட்டிங் வெர்ப் வரும்? டூ தான் வரும் இல்லையா? வேர் டூ யூ ப்ளே? விளையாடுற. எங்க விளையாடுற? வேர் டூ யூ ப்ளே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பார்க்ல விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அத எப்படி சொல்லலாம்னா, நான் பார்க்ல விளையாடுறேன். சப்ஜெக்ட், வெர்ப். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா? நான் பார்க்ல விளையாடுறேன். அப்போ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அடுத்து என்னது? ப்ளே அப்படிங்கிறது தான் வெர்ப். ஐ ப்ளே எங்க? பார்க்ல. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இப்பதான் டவுட் வரும். இந்த பார்க் சொல்லலாமா? அட் த பார்க் சொல்லலாமா? அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு லொகேஷன் பத்தி பேசும்போது நம்ம வந்து அட் யூஸ் பண்ணலாம். நெறைய இடங்கள்ல இன்னா, அட்டான்னு உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா, அப்ப நீங்க வந்து அட்டே யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ப்ரிப்போசிஷன் வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம எல்லா கிராமர் ரூலையும் கத்துக்கிட்டு தான் பேசணும்னு இருக்கக்கூடாது. நம்ம லாங்குவேஜ்லேருந்து கிராமர் கத்துப்போம் அப்படின்னு. ஸோ சில சென்டென்சஸ்லாம் வரும்போது பேசிக்கா ஒரு சில கிராமர்லாம் இருக்குன்னா, நம்ம அதையும் அப்படியே கத்துக்கணும். ப்ளீஸ் கீப் திஸ் திங் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? அப்போ ஐ ப்ளே நான் வந்து பார்க்ல விளையாடுறேன் அப்படின்னா, ஐ ப்ளே அட் த பார்க். ஐ ப்ளே அட் த பார்க். ஓகேவா? அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. நீ வந்து யார் கூட விளையாடுற? அப்ப யாருடன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸா பார்த்தோமே என்ன? யாருடன் என்ன வரும்? வித் ஹூம். ஓகேவா? வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். வித் ஹூம் நீ அப்ப என்ன வரும்? டூ யூ. வித் ஹூம் டூ யூ.
வித் ஹூம் டு யூ ப்ளே. வித் ஹூம் டு யூ ப்ளே அப்படின்னா நீ யாருடன் விளையாடுற அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன். அகைன் ஆன்சருக்கு என்ன? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இல்லையா? ஸோ நான், அப்போ ஐ, விளையாடுறது தான் இந்த இடத்துல வந்துட்டு வேர்ப். ஸோ ஐ ப்ளே யார் கூட? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஒரே ஒரு விஷயம், வித் ஹூம் யூ ப்ளே அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட்டிங் வேர்பே இல்லாமல் கேட்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமரே இல்லாமல் அந்த வேர்பே இல்லாமல் பேசுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. நீ யாரோட விளையாடுறன்னா, இந்த தங்கிலீஷ்லாம் பண்ணும்போது டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் கூட வித் ஹூம் யூ ப்ளே, அதே மாதிரிலாம் நீங்கள் டைப்பும் இனிமேல் பண்ணாதீங்க. ரைட் பண்ணும்போதே ப்ராப்பர் கிராமரோட ரைட் பண்ணுங்க. வித் ஹூம் டு யூ ப்ளே, நீ யாருடன் விளையாடுகிறாய்? ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணி சொல்லிட்டோமா? அதுக்கப்புறமா அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மற்றதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ என்ன விளையாடுற அப்படின்னு கேட்டோம்ல. இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமா அவன் என்ன விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்கலாமா? சப்ஜெக்டை மாற்றி கேட்டு பார்க்கலாமா? அவன் என்ன விளையாடுறான்? என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன? வாட். இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? அவன் என்ன விளையாடுறான் என்ன வரும்? டூ வருமா? டூ வருமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அவன், ஹீ. அப்ப ஹீ வந்திருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட்டு வந்தா நம்ம என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? டஸ். கரெக்ட் தானே? அப்போ வாட் டஸ் அவன், ஹீ ப்ளே. ஓகே, அவன் என்ன விளையாடுறான்? புரியுதா? ஹீ வந்திருக்கு, அதனால தான் நம்ம சப்போர்ட்டிங் வேர்ப் டஸ் யூஸ் பண்றோம். வாட் டஸ் ஹீ ப்ளே, அவன் என்ன விளையாடுறான்? ஈஸியா நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர். இப்போ அவன் வந்து கபடி விளையாடுறான், இல்ல ஹாக்கி விளையாடுறான், ஏதோ ஒண்ணு. அவன் விளையாடுகிறான் எப்படி சொல்லுவீங்க? அவன் விளையாடுகிறான். அவன், ஹீ விளையாடுகிறான், ஹீ ப்ளே. கரெக்டா? தப்பு தானே? ஹீ வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்போட நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஹீ பிளேஸ், அவன் விளையாடுகிறான். அவன் என்ன விளையாடுறான்? ஹாக்கி விளையாடுறான். ஹீ பிளேஸ் ஹாக்கி. ஓகேவா? இதே அவன் எங்க விளையாடுறான்? அவன் எங்க விளையாடுறான்? எங்கே? சின்ன சின்ன கொஸ்டின்லாம் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிண்டர் கார்டன் குழந்தைங்க இருப்பாங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருப்பாங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் நம்ம நினைக்கிறோம் சின்ன கொஸ்டின் தானே அப்படின்னு. இதில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். இதே மாதிரி சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸாக நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம லெங்க்தியாக ஒரு கான்வர்சேஷன் பேசும்போதும் கண்டினியூஸாக நமக்கு பேசும்போதும் இதுதான் நமக்கு அங்கே கை கொடுக்கும். சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 100 சின்ன விஷயத்த பண்ணாதான் வந்து ஒரு பெரிய விஷயம் உருவாகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன கான்வர்சேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்க, அவன் எங்கே விளையாடுகிறான்? அவன் எங்கேங்கிறதுக்கு வேர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்போ என்ன வரும்? வேர், வேர், டூ. கரெக்டா? என்ன வரும்? வேர் டஸ் ஹீ. ஏன்னா அவன் வந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும்? டஸ் தான் வரும். வேர் டஸ் ஹீ ப்ளே. அவன் எங்க விளையாடுறான்? அவன் வந்து பார்க்ல விளையாடுறான். எப்படி சொல்லுவோம்? ஹீ, ஹீ, அவ்வளோதான். பிளேஸ், ஹீ பிளேஸ். உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப் சொல்லவா? ஆக்சுவலி நம்ம வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூப்பராக கற்றுக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. உங்கள் குழந்தைங்களுக்கோ சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ சரி, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போல்லாம் நிறைய ஈஸியாக வாட்ஸ்அப்பில் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்கும் நம்ம தேவையில்லாமல் கண்ணா பின்னாடிலாம் குரூப்பை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஜேர்னி குரூப், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர்
இல்ல ஒரு 2 பேர் சேர்ந்தா கூட போதும். அழகா நீங்க குரூப் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அதுல கூட நீங்க இதே மாரி கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க டீச் பண்ணலாம் மத்தவங்களுக்கு. நீங்க டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா கத்துப்பீங்க. ஸோ சொல்லிக் குடுக்குறது அப்படிங்கிறது நம்ம லேர்னிங்க்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டென்சஸ்லாம் எல்லாருக்குமே தேவைப்படும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ சொல்லிக் குடுக்கவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஷி பிளேஸ் அட் த பார்க். ஷி பிளேஸ் அட் த பார்க். அவன் வந்து பார்க்ல விளையாடுறான். ஓகேவா? அடுத்து பாருங்க. அவன் யாரோட விளையாடுறான்? யாருடன் என்ன சொல்வோம்? வித் whom. கரெக்ட்டா? வித் whom. அவன் யாரோட விளையாடுறான்? அவன். வித் whom do he play? கரெக்ட்டா? வித் whom. he வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வித் whom does he play? ஓகே. வித் whom he play அப்படின்னு கேட்கக்கூடாது. கிராமரே இல்லாம பேசக்கூடாது. ஸோ ப்ராப்பரா என்ன யூஸ் பண்ணமோ நம்ம அத சேர்க்கணும். அத நம்ம சொல்லணும். ஸோ அப்போ வித் whom does he play அப்படிதான் கேட்கணும். அவன் யாரோட விளையாடுறான்? அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான். அவன் he சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் verb என்ன வரும்? he வந்திருக்கு. ஸோ வேர்போட எஸ் சேர்க்கணும். he plays ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான். he plays with his friends. அவ்வளோதான். ஸோ அப்போ சப்ஜெக்ட் verb யூஸ் பண்ணியிருக்கோமா? சப்ஜெக்ட் verb ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது யூஸ் பண்ணியிருக்கோமா? அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன சென்டென்ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேர்டோ அது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நமக்கு பேசிக்கா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. ஒரு சென்டென்ஸ் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஃபார்ம் பண்றது, எப்படி கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு ஆன்சர் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு இல்லையா? இது போதும். நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ் கத்துக்கிறதுக்கு இது போதும். இப்போ இதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ஒரு ஸ்டோரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸ்டோரி சொல்லி பார்ப்போம். ஸ்டோரி வந்து நான் சொல்ல போறதில்ல. நீங்க தான் சொல்ல போறீங்க. ஜஸ்ட் நீங்க சொல்ல சொல்ல அப்படியே நான் ஸ்டோரியில நான் அப்படியே எழுத போறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நல்ல மெத்தட். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதுதான் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கவனிக்கணும். இப்ப அடுத்து ஒரு ஸ்டோரி சொல்லி பார்த்துடலாமா? பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே. இப்ப வந்து பிரசன்ட் டென்ஸ்ல நாம ஸ்டோரி சொல்லி பார்க்க போறோம். நீங்க தான் ஸ்டோரி சொல்ல போறீங்க. நான் ஜஸ்ட் வந்து நீங்க சொல்ல சொல்ல ரைட் பண்ண போறேன். இப்போ என்னுடைய பேர் அருணான்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி சொல்வேன்? மை நேம் இஸ் அருணா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உங்க பேர் வந்து இப்போதைக்கு கார்த்திக்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்வீங்க? மை நேம் இஸ் கார்த்திக் அப்படி சொல்லுவீங்க. உங்க நேம நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ மை நேம் இஸ்ன்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னவோ அத சொல்லுவீங்க. இப்போ இந்த ஸ்டோரியில வரக்கூடிய பையனுடைய பேர் என்னன்னா ராபர்ட். ராபர்ட். அத எப்படி சொல்லுவீங்க நீங்க? அந்த பையன் இப்போதைக்கு சொல்றான். அத எப்படி சொல்லுவான் அவன்? மை நேம் இஸ் ராபர்ட். அவ்வளோதான். ஓகேவா? இப்ப அதை எழுதிடலாமா? மை நேம் இஸ் ராபர்ட். ஓகேவா? ராபர்ட் சொல்றான், என்னுடைய அப்பா வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றான். ராபர்ட் என்ன சொல்றான்னா, அவங்களுடைய அப்பா வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்பா எப்படி சொல்லுவான்? என்னுடைய அப்பா எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய அப்பா எப்படி சொல்லுவோம்? என்னுடைய மை. கரெக்டா? அப்பா ஃபாதர். மை ஃபாதர் யாரு? ராபர்ட்டோடைய ஃபாதர் தான். மை ஃபாதர் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? மை ஃபாதர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஷீயை டினோட் பண்ணுது. அப்போ இதுக்கு பக்கத்துல எழுதக்கூடிய வேர்ப்ல நம்ம என்ன சேர்க்கணும்? வேர்போட எஸ் சேர்க்கணும். எங்க அப்பா வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அப்போ மை ஃபாதர் வேலைக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஒர்க். மை ஃபாதர் ஒர்க். மை ஃபாதர் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீயை டினோட் பண்ணுது. அப்ப என்ன வரும்? ஒர்க்ஸ். மை ஃபாதர் ஒர்க்ஸ் எங்க? பேங்க்ல. இன் எ பேங்க். மை நேம் இஸ் ராபர்ட். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறமா சொல்றான், என்னுடைய அம்மா வந்து ஆசிரியரா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். என்னுடைய அம்மா ஆசிரியரா இருக்கிறாங்க. என்னுடைய
அம்மா, மதர், மை மதர். நீங்க சொல்றத தான் நான் எழுதுறேன். இதெல்லாமே நீங்க உங்களுடைய இதுலேருந்து நீங்க சொல்றத வச்சு தான் நான் எழுதுறேன். தேவைப்படுறவங்க இத நோட் பண்ணிக்கோங்க. இல்ல வேணும்னாலும் எழுதி வச்சுக்கோங்க. தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப்ப வந்து நீங்க டைரக்ட்டாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னுடைய அம்மா ஆசிரியரா இருக்காங்க. அத எப்படி சொல்லலாம்? நம்ம பிஃபார்ம் புக் பார்த்தோம்ல டே 1ல. நம்ம என்ன பார்த்தோம்? ஐடென்டிட்டி, ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய ஒர்க் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கேன். அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? இருக்கிறேன். ஷி இஸ் அ டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்ல. அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இப்ப என்னுடைய அம்மா ஆசிரியராக இருக்காங்கன்னா, மை மதர் அப்ப என்ன வரும்? சப்ஜெக்ட் அடுத்து பக்கத்துல என்ன வேர்ப் யூஸ் பண்றோம்? பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்றோம். மை மதர் இஸ் அ டீச்சர். மை மதர் இஸ் எ டீச்சர். அவங்க என்ன சொல்லி குடுக்குறாங்கன்னா, அவங்க இங்கிலீஷ் சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க அப்ப யாரு? மை மதர். அப்ப யார டினோட் பண்ணும்? ஷி இல்லையா? வுமன் ஜெண்டர். ஸோ ஷி. அவங்க என்ன சொல்லி குடுக்குறாங்க? இங்கிலீஷ். சொல்லி குடுக்குறதுக்கு என்ன நமக்கு? டீச் இல்லையா? டீச். ஷி வந்திருக்கு. வேர்போட நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். அப்ப என்ன வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலர். டீச்சர்ஸ் வருமா? எந்தெந்த வேர்ப மாத்தும்போது உங்களுக்கு லாஸ்ட்டா இஎஸ் சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அது தேவைன்னா கூட அது ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஷி டீச்சர்ஸ் என்ன டீச் பண்றாங்க? இங்கிலீஷ். ஷி டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அவங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப நேசிப்பாங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஷி ஷி நேசிப்பாங்க. என்ன சொல்லலாம்? லவ். அதான் இதுக்கு ஏன் தயங்குறீங்க? லவ் வேற ஆப்ஷனே இல்லை. இந்த வேர்டு தான் யூஸ் பண்ண முடியும். லவ் என்ன வரும்? வேர்ப் பக்கத்துல எஸ் சேர்க்கணுமா? ஷி லவ்ஸ் யாரு? அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன வரும்? ஷி லவ்ஸ் அவர்களுடைய ஹர் மாணவர்களை. ஸ்டூடெண்ட்ஸ். ஷி லவ்ஸ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச். இந்த இடத்துல ஷீங்கிறது சப்ஜெக்ட், லவ்ஸ் அப்படிங்கிறது என்ன வேர்பு? ஸ்டேட்டிவ் வேர்ப் ஆர் ஸ்டேட் வேர்ப். பார்த்தோம்ல எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்றத வந்து நம்ம ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம்ல. நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், ஸ்டோரி சொல்லும்போது இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், இது எல்லாத்தையுமே நம்ம கத்துப்போம் அப்படின்னு. அப்போ இனிமேல் நீங்க வந்து எங்கேயாவது இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு சென்டென்ஸுக்கு தேவையான சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கு. இது வந்து ஸ்டேட் வேர்ப் அவ்வளவுதான். ஷீ லவ்ஸ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச். ஓகே. என்னுடைய அம்மா வந்து என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிட அலோ பண்ண மாட்டாங்க. அலோ பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ்ல சொல்றான். இதை எப்படி சொல்லலாம்? என்னுடைய அம்மா மை மதர் அலோ பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ். அப்ப என்ன வரும்? மை மதர் வந்திருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லணும்? நம்ம டு நாட் சொல்லுவோமா? மை மதர் டு நாட்னு சொல்லுவோமா? கரெக்டா அது? இது ஷீ தானே டினோட் பண்ணுது. அப்ப என்ன சொல்லணும் நம்ம? மை மதர் டஸ் நாட் தானே சொல்லணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மை மதர் டஸ் நாட் அலோ பண்ண மாட்டாங்க. யார? என்ன? மை மதர் டஸ் நாட் யார? என்ன? அலோ மீ டு என்ன? சாப்பிட்றதுக்கு. டு ஈட். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டூக்கு பக்கத்துல யூஸ் பண்ற வேர்ப் பெரும்பாலும் V1 வேர்பா தான் இருக்கும். டு ஈட் என்னன்னா ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட். என்னுடைய அம்மா வந்து என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிட அலோ பண்ண மாட்டாங்க. உங்க அம்மா அலோ பண்ணுவாங்களா? உங்களுடைய அம்மா அலோ பண்ணுவாங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கேள்வி கேட்கணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. நமக்கு தான் தெரியுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறது. உங்க அம்மா யுவர் மதர் அது வந்து எதை டினோட் பண்ணுது? ஷீயை டினோட் பண்ணுது. அப்ப என்ன வரும்? டஸ் யுவர் மதர். யுவர் மதர்ங்கிறது ஷீயை டினோட் பண்ணுது. அப்போ டஸ் யுவர் மதர் உங்க அம்மா அலோ பண்ணுவாங்களா உன்னை? டஸ் யுவர் மதர் அலோ யூ
உங்கள அலோவ் பண்ணுவாங்களா? எதுக்கு? ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கு. டூக்கு பக்கத்துல எப்போதுமே V1 verb தான் வரும்னு பார்த்துருக்கோம். டு ஈட் ஜங்க் ஃபுட். அவ்வளோதாங்க ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இது ஒரு ஸ்டோரியா கேட்காதீங்க. ப்ரெசன்ட் டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நாம இந்த குட்டி இந்த ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு ஸ்டோரியா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரியை நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொல்ல தான் நான் எழுதினேன். இல்லை ஏதாவது காம்ப்ளிகேட்டா இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு நீங்க இதை அப்படியே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. மை நேம் இஸ் ராபர்ட். என்னுடைய பேரு ராபர்ட். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். எங்க அப்பா வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாரு. மை ஃபாதர் ஹீ, அதனால தான் தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால ஒர்க்ஸ் அப்படின்னு வேர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சப்ஜெக்டும், இருங்க மார்க்கர் மாற்றிக்கிறேன், ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சொன்னோமா? ஸோ அப்போ பாருங்க, சப்ஜெக்ட் வேர்ப், ஓகேவா? இன் அ பேங்க். அடுத்து மை மதர் இஸ் அ டீச்சர். எங்கள் அம்மா வந்து ஆசிரியராக இருக்காங்க. மை மதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது பி ஃபார்ம் வேர்ப், இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, டே ஒன்லேயே பார்த்தோம் இல்லையா? ஷீ அகெயின் சப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால தான் வேர்போட எஸ் சேர்த்துருக்கும். டீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? வேர்ப், ஓகேவா? சப்ஜெக்ட் வேர்பு, இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்க. ஷீ லவ்ஸ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச். ஷீங்கிறது சப்ஜெக்ட், இந்த இடத்துல லவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ் வேர்ப் ஆர் ஸ்டேட் வேர்ப். ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச். அதுக்கு அப்புறமா அவங்க அம்மா ஜங்க் ஃபுட் சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மை மதர், இது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால டஸ் நாட் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ மை மதர் டஸ் நாட் அலோவ் மீ டு ஈட் ஜங்க் ஃபுட். உங்கள் அம்மா அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும்? சப்போர்ட்டிங் வேர்ப் டஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். டஸ் யுவர் மதர் அலோவ் யூ டு ஈட் ஜங்க் ஃபுட். அவ்வளோதான், சரியா போச்சு. இப்படித்தான் நீங்கள் படிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ள நம்ம ரூல்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் அதை மட்டும் படிச்சுட்டு ஓகே ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அடுத்த டென்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மறக்க தான் செய்யும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ எந்த ஒரு டென்ஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது புதுசாக ரூல்ஸ் இருக்கா? உங்களுக்கு டே ஒன்ல நம்ம என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோமோ, இன்னைக்கு என்ன கிளாஸில் பார்த்தோமோ அதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு சும்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரியை, அவ்வளோதான். இப்போ இதை பார்த்துட்டோமா? அடுத்து என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஒரு ஸ்டோரி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டெய்லியர் ரொட்டீன்ஸை சொல்லி பார்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன் சொல்லி பார்ப்போம். இவ்வளவும் நம்ம செய்வோம். இன்னும் டே 3 டே 4 வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸே போனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சுப்போம் அதை, அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன் இல்லை, என்னால் ப்ரூஃப் பண்ணியே சொல்ல முடியும். இந்த டென்சஸ் நான் சொன்ன இந்த ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ், தென் வந்து கன்ஜெக்ஷன்ஸ், இதை மட்டுமே வச்சு உங்களால் ஃப்ளோவாக அவ்வளோ சூப்பராக பேச முடியும். ஒரு ஸ்பீச் கூட உங்களால் கொடுக்க முடியும். என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் இங்கிலீஷ் தான் ஃப்ளூயன்சி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது சிம்பிளாக பேசுகிறீங்களோ அதுதான் வந்து ஃப்ளூயன்சி. மற்றவங்களுக்கு அதை வந்து ஈஸியாக புரியவும் செய்யும். இப்போ நீங்கள் தான் இந்த ஸ்டோரியை இப்போதைக்கு ரைட் பண்ணீங்க, ஓகேவா? உங்களுக்கே ஹாப்பியாக உங்களால் ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல முடியுது. டென்சஸ் நல்லா தெரிஞ்சவங்க இதை வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் எனக்கு டென்சஸில் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோரியை ஒரு 3 முறை 4 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி பார்க்கணும். சில பேருக்கு ஒரு சில டவுட் வரும், இதை வந்து தமிழில் சொல்லணும், தமிழில் எழுதுங்க அப்படின்னு. நான் வாண்டடாக தான் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழில் நான் எழுதுனேன்னா உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக எப்படி போகணும்னா, ஓகே இதான் இதோட மீனிங் வந்து தமிழில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் நீங்கள் திங்க் பண்ணும்போது அந்த திங்க் அண்ட் இங்கிலீஷ் ஹேபிட் வந்து லேட் ஆகும். அதுக்காக தான் நான் இதை வந்து எழுதலை. நீங்கள் அப்படியே இங்கிலீஷ்லேயே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக அது ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் அதுக்காக தான் டேரெக்டாக உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல. ஃபுல்லாகவே நம்ம இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். திங்க் அண்ட் இங்கிலீஷ் ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து ஒரு நல்ல மெத்தட். இங்கிலீஷ்லேயே நீங்கள் சீக்கிரமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி, ஏன்னா ஒரு ஸ்டோரி மட்டும் கண்டிப்பாக பத்தாது. இன்னும் ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் நேம் வந்து ஜான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜான், ஓகே. ஜான் வந்து சீக்கிரமா வந்து எழுந்திருக்கிறான். அது எப்படி சொல்லுவோம்? வேக்கப் இல்லையா? ஸோ ஜான் வந்திருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்?
wakes up. Correct. John wakes up. ப்ளூ பெட்டர்னு நினைக்கிறேன் பிளாக்கை விட. இதுலேயே கூட கண்டினியூ பண்ணிடுவோம். ஜான் வேக்ஸ் அப் ஏர்லி. சீக்கிரமாக ஏர்லி. ஜான் வேக்ஸ் அப் ஏர்லி. அதுக்கப்புறம் என்னன்னா அவன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் ஒன்று வந்து பெயிண்ட் பண்ணுறான். ரொம்ப அழகாக ஒரு பிக்சர்ஸ் வந்து ஒன்று வரைகிறான். அதை எப்படி சொல்லலாம்? ஜான் ஸோ ஹீ வரைதலுக்கு என்ன? சும்மா பெயிண்ட் பண்ணுறான் அவ்வளோதான். பெயிண்ட். கரெக்டா? ஹி paints. He paints a beautiful picture. அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் என்ன சொல்லலாம்? அதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்ல? தென் அவன் பார்க்குக்கு போகிறான், செல்கிறான். எப்படி சொல்லலாம்? அவன். ஷே. போகிறான். கோவா வரும். ஸோ கோஸ் இல்லையா? ஹி கோஸ். செல்கிறான். எங்க போறான்? பார்க்குக்கு. ஹி கோஸ் டு த பார்க். ஓகே. அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான். ஹி விளையாடுறது. பிளேஸ். ஓகே. ஹி வந்திருக்கு. பிளேஸ் சப்ஜெக்ட் வெர்ப். பிளேஸ் யாரோட? ஃப்ரெண்ட்ஸோட. வித் ஹிஸ். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது யாருக்கா இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கா இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸை டீச் பண்ணிட்டு இதே மாதிரி சொல்லி கொடுங்க. அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். வித் ஹிஸ். சாரி. ஹி பிளேஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறான். தென் தேவைன்னா போட்டுக்கோங்க. தென் அவன் வீட்டுக்கு திரும்புறது. அதுக்கு நானே சொல்லிட்டேன்ல, அதுக்கு ரிட்டர்ன். ரிட்டர்னா ரிட்டர்ன்ஸா? ஹி ரிட்டர்ன்ஸ் ஹோம். ஹோம்க்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஹி ரிட்டர்ன்ஸ் ஹோம். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாகவே இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜான் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. ஜான் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்டா? வேக்ஸ் அப். வேர்பா? ஏர்லி. ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் கிடச்சிச்சா? ஹி பெயிண்ட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிக்சர். தென் ஹி சப்ஜெக்ட் கோஸ் டு த பார்க். எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சென்டென்ஸாக அப்படியே கண்டினியூவாக எழுதியிருக்கும். அது ஒரு ஸ்டோரியாக மாறிடுச்சு. அவ்வளோதான். எப்படி வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்கிறோம், அந்த சென்டென்ஸும் ஒரு ஸ்டோரியாவோ பேராகிராஃபோ மாறுது. இதே மாதிரி மாறிடுச்சு. தான் அதுக்கான ப்ரூஃப். வேறு எதுவுமே இல்லை. தென் ஹி கோஸ் டு த பார்க். அங்கே போய் என்ன பண்ணுறான்? ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான். ஹி அப்படிங்கிறது அகெயின் சப்ஜெக்ட். பிளேஸ் அப்படிங்கிறது வேர்ப். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா தென் ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். தென் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் சேர்த்து இப்போதைக்கு ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஹி ரிட்டர்ன்ஸ் ஹோம். அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? புரியுது தானே? இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் மறக்குமா? இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மறக்குமா? தென் அப்புறம் என்ன சொல்வீங்க அப்படின்னா, ஒரு டென்ஸ் தான் ஓகே, ஆனால் அடுத்தடுத்த டென்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லா டென்ஸுமே நம்ம இந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். தேவையான கிராமர் போர்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்டோரி, கான்வர்சேஷன் இப்படி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3 டென்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 3 டென்ஸையுமே நல்லா பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணுறது, கான்வர்சேஷன் பண்ணுறது, சீக்வன்ஸ், ஒரு டிரான்ஸ்லேஷன், சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்குறது, அதே மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால எங்கள் கிளாஸ்லேயே இந்த 30 டேஸ்லேயே ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நிறைய நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக நீங்கள் நீங்கள் ஸ்டோரி மாதிரி எதுவும் ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் நான் கிளாஸில் என்னெல்லாம் கொடுக்குறேனோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ
அந்த சிச்சுவேஷன்ல நீங்க யோசிக்காம அப்படியே கேஷுவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஓகே, நமக்கு தெரியுது அப்படிங்கிறது வந்துரும். அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அத கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டீங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 டேஸ் ஆயிடுச்சே. நான் கரெக்ட்டா தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லாம பேசிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். இன்னைக்கு இது போதும். நெறைய ஆயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பிரசன்ட் டென்ஸ்லயே நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் வீட்ல நம்ம டெய்லி செய்வோம் இல்லையா? அந்த டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி சொல்றது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் கான்வர்சேஷனும் பார்ப்போம். டைம் இருந்தா நாளைக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆரம்பிப்போம். அப்படி இல்லையா டே 4ல கூட நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் லேர்னர்ஸ், இங்கிலீஷ் ஜெர்னிக்குள்ளார வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது பெனிஃபிட்டா இருக்கும். வி வில் மீட் டுமாரோ.